அர்ஜுன், சரியோ எப்படி இருக்கா? அவ நல்லா நடிக்கிறா. விசாரணையில இருந்து தப்பிக்கிறதுக்காக மயக்கம் வந்த மாதிரி அவ நடிச்சிருக்கா. அவங்க என்னதான் நடிச்சாலும் கடைசியா உண்மை வெளியில வந்துதான் ஆகணும். இன்னைக்கு கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தீர்ப்பு வரும். ஆனா நாம நிரூபிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு லட்சுமி. அந்த சரியு தான் பின்னாடி இருந்து இதெல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சரியும் முதல்ல இருந்தே நம்மளுக்கு குறுக்க வந்துட்டு இருக்கா பெரியப்பா. எல்லா விஷயங்களையும் நமக்கு தடையா வந்து நிக்கிறா. லாயரா அந்த சரியோ தான் அரேஞ்ச் பண்ணிருக்கானா? கண்டிப்பா அந்த பார்வதியும் அவ தான் அரேஞ்ச் பண்ணிருப்பா. அவ தான் அரேஞ்ச் பண்ணிருப்பா, அது கன்ஃபார்ம். இப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுது. விவேக், நீ ஒன்னு பண்ணணும். ஓகே, நான் உடனே கிளம்புறேன். கோர்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள நீ திரும்பி வரணும் விவேக். இப்ப நீ கேதர் பண்ண போற இன்ஃபர்மேஷன் தான் இந்த கேஸுக்கு திருப்ப முனையா இருக்க போகுது. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். நீ மித்ரா கிட்ட பேசுனேன் லட்சுமி. எதை பத்தி பேச சொல்றீங்க? அதான் மூணாறுல நீ பாஸ்கர் வீட்டுல இருந்த விஷயத்த பத்தி. ஆமாமா, அந்த விஷயத்தை பத்தி நீ மித்ரா கிட்ட பேசணும். இப்பவே கிளியர் பண்ணிட்டா பெட்டர். ஏற்கனவே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு மாமா. கோர்ட்ல நான் தான் சொல்லிட்டேன்ல. மறுபடியும் ஒரு தடவை டீடைலா சொல்லிடுக்கா. அந்த விஷயத்த பத்தி உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இருக்க கூடாது. ஓ லட்சுமி, இப்போ மித்ரா உன் பக்கம் இருக்கிறது இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். மித்ரா கிட்ட வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதை கிளியர் பண்ண. ஓ. மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்னமோ வீட்ல மட்டும் நடிச்சா போதும்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா கோர்ட்டெல்லாம் சுத்த வைக்கிறீங்க. அந்த லாயர் அர்ஜுன் என்ன கேள்வி மேல கேள்வியா கேட்டு என்ன பதட்டப்பட வைக்கிறாரு. நான் ஜட்ஜு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்படி பண்ணா தண்டனை உனக்கு தான் கிடைக்கும். எனக்கு மட்டும் எப்படி தண்டனை கிடைக்கும்? உங்க எல்லாரோட பேரும் சொல்லுவேன். என்ன லாயர் சார், எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே, ஆனா பணம் கேக்குறாங்க. என்ன பணம்? அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டோமே. அது அட்வான்ஸ் மட்டும்தான். பேலன்ஸ் பேமெண்ட் இன்னைக்கு செட்டில் பண்ணிடுங்க. என்ன சார் இது? பேலன்ஸ் அமௌண்ட்னு சொல்றாரு. என்ன, நான் எவ்வளவு தர வேண்டியது இருக்கு? நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டே சொன்னல, ரொம்ப செலவாகும்னு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னல, இப்ப என்ன இப்படி பேசுற? சரி, முதல்ல இந்த கேஸ் கதையை முடிங்க. பணத்தை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். மேடம், நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் உள்ள போறேன். நான் ஃப்ளைட் ஏறதுக்குள்ள என் பணம் எனக்கு வந்தாகணும். இங்க பாருங்க மேடம், நடக்க கூடாதது நடந்து நான் ஜெயிலுக்கு போற நிலைமை ஏற்பட்டா என் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்துடணும். புரிஞ்சுதா மனுஷா? சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ண. என்ன ஆண்டி இப்படி பிஹேவ் பண்றாங்க? பணம் என்ன நம்ம வீட்ல மரத்துலயா காய்க்குது? வாசலோட முடியற விஷயத்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோன்னு தோணுது. இந்த கேஸ மட்டும் ஜெயிச்சிட்டா போதும் ஆண்டி. எப்படியாவது நம்ம பணத்தை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. லாயர் வர கேஸ பத்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை கேஸ்ல தோத்துட்டா நீங்க ரெடியா இருங்க. எப்படியாவது அந்த குழந்தையை டார்கெட் பண்ணி கிட்னாப் பண்ணணும். கிளம்புங்க. ஓகே மேடம். டேய் வாங்கடா. மேடம், கேஸ்ல தோத்தா குழந்தைய விட்டுலாம்ல, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? ரிஸ்க் எனக்கு இல்ல, மனிஷா. நாங்க இத்தனை ஆதாரங்களை சப்மிட் பண்ணிருக்கோம். ஆனா எங்களை எதிர்த்து அர்ஜுன் ஒரு ஆதாரமாவது சப்மிட் பண்ணாரா? இதெல்லாம் வெறும் நம்ம டைமை வேஸ்ட் பண்றது தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் மித்ரா நந்தன் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு
ஒரு சாதாரண பொண்ணுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த தாய்க்கு துரோகம் பண்ணி அந்த குழந்தைய அவரோட வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. மரியாதைக்குரிய உங்க பார்வையில நாங்க எல்லாரும் சமங்கிறதுனால என் கிளைண்ட் பார்வதிக்கு அவங்க குழந்தைய மீட்டு கொடுத்து அவங்களுக்கு நீதி வழங்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் அர்ஜுன், நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அது யுவர் ஆனர், கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமா சொல்லுங்க. அவர்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை மை லார்ட். என் கிளைண்ட்டை இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காம சீக்கிரமா ஒரு தீர்ப்பை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். முதல்ல நம்ம லாயர் சாணக்கியா சொன்ன மாதிரி இந்த கேஸ் அவரு பணம் வாங்காம ஃப்ரீயா வாதாடல. எப்பவும் வசூல் பண்ற ஃபீஸை தான் வாங்கியிருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். உங்களுக்கான எல்லா செலவையும் சரியும் தான் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு இந்த பில்லு தான் ப்ரூவ் பண்ண போகுது. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி இந்த பார்வதிங்கிற பொண்ணு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவை இல்ல, லட்சாதிபதி. என்ன சார் சொல்றீங்க? நான் டைலரிங் வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் அப்படி சொல்றீங்களே? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஒரு தடவை இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். பார்வதி அக்கவுண்ட்ல 3 தவணையா 10 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அந்த பணம் சரியும் மேடம் அக்கவுண்ட்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்புறம் பேங்க் அக்கவுண்ட்ல இவங்களுடைய பேரு நீங்களே கொஞ்சம் பாருங்க யுவர் ஆனர். இவங்களுடைய பேரு தேவின்னு இருக்கு.